இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 3 ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 3 ப்ளவுஸ்க்கு இன்னும் கொக்கி ஸ்டிச் பண்ணல. வெளியே கொக்கி ஸ்டிச் பண்ண கொடுத்தா வெறும் ரூ. 30 தான் செலவாகும். இப்போ நான் உட்காந்து கொக்கி ஸ்டிச் பண்ணால் குறைஞ்சது 1 1/2 மணி நேரமாச்சும் ஆகும். அதனால் 1 1/2 மணி நேரத்தில் வேறு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கியை ஸ்டிச் பண்ண வெளியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு ப்ளவுஸ் எடுத்து அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு, பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம்னு மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறேன். எந்த பக்கமுமே அதுக்கு முழுசாக கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது துணி கம்மியாக இருக்குதுன்னு. நான் மாற்றி மாற்றி வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுனுச்சா, ப்ளவுஸ்க்கு துணி கம்மியாக இருக்குதா இல்லை ப்ளவுஸ் கட் பண்ணுற ஆளுக்கு அறிவு கம்மியாக இருக்குதா அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியாக தான் தெரியுது ரெண்டுமே கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. கிராஸ் பீஸ்க்கு வந்து ஒட்டு போட்டு தைக்க வெட்டியாச்சு எல்லா பக்கமும். கிராஸ் பீஸ்க்கே துணி இல்லாதப்போ பட்டிக்கு எப்படி துணி இருக்கும், அதுக்காக பட்டிக்கு வேறு இடத்துல ஒரு காட்டன் துணி எடுத்து அதை வந்து வெட்டிக்கிட்டு நீட்டாக வச்சாச்சு. துணி பத்தலைன்னா ஒட்டு போட்டுக்கலாம், அறிவு போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு